ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன் டெக்ஸ்டான ஹதயோக பிரதிபிகால இருந்து கோமுகாசனா. கோமுகாசனா ஒரு மாட்டோடைய முகத்தை இந்த ஆசனால ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் கோமுகாசனா. இந்த ஆசனாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, சிவியர் ஷோல்டர் பெயின் இருக்கவங்க, நெக் பெயின் இருக்கவங்க, ஸ்லிப் டிஸ்க் இருக்கவங்க, அதுக்கப்புறம் நீ ஆர்த்ரைட்டிஸ், ஹிப் ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கவங்க இந்த ஆசனாவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. தண்டாசன பொசிஷனில் உங்களுடைய காலை நீட்டி வச்சுட்டு இருக்கணும். இடது காலை மடித்து உங்களுடைய வலது கால் தொடைக்கடியில் வைக்கணும். அதே மாதிரி வலது காலை மடித்து உங்கள் இடது கால் மேலே வைக்கணும். எந்த காலை மேலே வச்சுருக்கோமோ அந்த காலோட கையை பின்னாடி கொண்டு போகணும். தலைக்கு மேலே தூக்கி பின்னாடி இடது கையோடு அதை கனெக்ட் பண்ணணும். உங்கள் 2 காலும் படிஞ்சு இருக்கணும். உங்களுடைய முதுகு நேராக இருக்கணும். உங்கள் தலையும் நேராக இருக்கணும். உங்கள் கைகளால் பின்னாடி பிடிக்க முடியலன்னா எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன டவலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷனில் நல்லா ஆழமாக பொறுமையாக மூச்சை இழுத்து ரிலாக்ஸ்டாக விடணும். உங்கள் கைகள் 2ஐயும் இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கணும். உங்கள் முதுகு தண்டு நேராக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு இடது காலை அடியில் வச்சுட்டு வலது காலை மேலே வச்சிடணும். இப்போது வலது காலை அடியில் வச்சுட்டு இடது காலை மேலே வச்சு அதே மாதிரி இடது கையை மேலே தூக்கணும். வலது கையால் இடது கையை பிடிக்கணும். இந்த ஆசனாவை ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆசனா பண்ணும்போது பின்னாடி கையை பிடிக்க முடியலன்னா ஒரு சின்ன டவலை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த ஆசனாவை பண்ண வேண்டாம். கைகளை பின்னாடி தூக்கி பிடிக்க முடியாதவங்க ஜஸ்ட் இந்த பொசிஷனில் உட்காந்துட்டு உங்கள் கைகளை இன்டர்லாக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கலாம். ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ், பேக் ஸ்டிஃப்னஸ் இருக்கவங்க இந்த ஆசனாவை கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது அவங்க மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகிறத உணர முடியும். இந்த ஆசனா பண்ணுறதுனால நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரா ஆக்டிவேட் ஆகும். இதனால் நம்மளுடைய ரிப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ண முடியும். நம்மளுடைய லிவர், கிட்னி, அப்புறம் செஸ்ட்டை பூஸ்ட் பண்ணுற ஒரு ஆசனா தான் இந்த கோமுகாசனா. ஃபீமேல்ஸ்க்கு வர கைனகாலஜிக்கல் ப்ராப்ளம், அப்புறம் மென்சுரல் பெயின், இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆசனான்னு பார்த்தோன்னா இந்த கோமுகாசனா. நம்மளுடைய நாடிஸை ஓப்பன் பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல எனர்ஜி ஃப்ளோவை கொடுக்குற ஆசனா. பிராணாயாமா பண்ணுறதுக்கும் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் உகந்த ஆசனான்னு சொல்லிட்டு இது சொல்லலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென் பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.